வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ம் சிக்கலான உறவுமுறை விஷயங்கள ஆழமா பார்க்க போறோம். நார்சிசிசம், கேஸ் லைட்டிங், லவ் பாம்பிங் பத்தி. ஆமாமா. ஒரு மருத்துவ உளவியலாளர் இது பத்தி சொன்ன முக்கியமான சில விஷயங்களை வச்சு இத சீக்கிரமா தெளிவா எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி அடையாளம் காண்றது, அதோட தாக்கம் என்னன்னு பேசலாம். சரி, இது ஒரு நல்ல முயற்சி. இது ஒரு வேகமான அலசல் தான், ஆனா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா. சரி, முதல்ல ஆரம்பிக்கலாமா? நார்சிசிசம்னா என்ன? சொல்லுங்க. இது ஒரு ஆளுமை பாணி, பர்சனாலிட்டி ஸ்டைல்னு சொல்லலாம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தகுதிக்கு மீறி ஒரு உரிமை கோரல் இருக்கும், என்டைட்டில்மெண்ட். ம் கொஞ்சம் திமிரு, மத்தவங்கள தனக்கு சாதகமா தந்திரமா பயன்படுத்துற குணம், அப்புறம் தன்னை ரொம்ப பெரிய ஆளா நினைச்சுக்கிறது, கிராண்டியாசிட்டி, இது இருக்கும். ஓகே. முக்கியமா இது ஏதோ ஒரு நாள் கோவத்துல இல்ல எரிச்சல்ல வர்றதில்ல. இது ஒரு தொடர்ச்சியான அவங்களோட இயல்பான ஒரு நடத்தை முறை. புரியுது. ஆனா இப்போ ஒருத்தர் கொஞ்சம் தன்னம்பிக்கையா இருக்காரு, கொஞ்சம் கர்வமா இருக்காருன்னா உடனே அவங்கள நார்சிசிஸ்ட்னு சொல்லிட முடியுமா? எங்க அந்த கோடு இருக்கு? இல்ல கரெக்ட். நீங்க கேக்குறது சரி. தன்னம்பிக்கை வேற, நார்சிசிசம்ங்கிறது வேற. ஆமா. நார்சிசிசத்துல இந்த குணங்கள் எல்லாம் சேர்ந்து மத்தவங்களோட உணர்வுகளை கொஞ்சம் கூட மதிக்காம அவங்கள ஒரு பொருளா பார்த்து பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். ம் முக்கியமா இது அவங்க வாழ்க்கையோட பல பகுதிகளில் தெரியும். வேலையில, நட்பு வட்டத்துல, குடும்பத்துல, எல்லா இடத்துலயும் வெறும் தன்னம்பிக்கை மட்டுமோ இல்ல ஒரு சூழ்நிலையில வர்ற கர்வமோ நார்சிசிசம் ஆகாது. சரி சரி. அப்போ இந்த நார்சிசிசம்னு சொல்றதுக்கும் அந்த என்பிடி, நார்சிசிஸ்டிக் ஆளுமை கோளாறுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேர் இதை மாத்தி மாத்தி யூஸ் பண்ற மாதிரி தெரியுது. ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்வி. என்பிடிங்கிறது ஒரு முறையான மருத்துவ நோயறிதல், கிளினிக்கல் டயக்னோசிஸ். அதுக்குன்னு சில வரையறைகள் இருக்கு. அந்த நபருக்கு அவரோட இந்த குணத்தால கடுமையான மன உளைச்சல் இருக்கணும், இல்லனா சமூக ரீதியாவோ தொழில் ரீதியாவோ பெரிய பாதிப்பு இருக்கணும். அப்பதான் என்பிடின்னு டயக்னோஸ் பண்ணுவாங்க. அப்போ நார்கிசிஸ் குணம் இருக்கிற எல்லாரும் என்பிடி இல்லையா? இல்ல, நிறைய பேர் அந்த வரையறைக்குள்ள வரமாட்டாங்க. அவங்க தங்களோட இந்த அடிப்படை குணத்துக்காக உதவி தேடுறதும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஒருவேளை வேற பிரச்சனைக்காக மன அழுத்தம் இல்ல போதை பழக்கம்னு சிகிச்சைக்கு போகும்போது இது கூட இருக்கலாம்னு தெரிய வரலாம். ஆளுமைங்கிறது பெரும்பாலும் மாறாத ஒண்ணுன்னு நம்ம மனசுல வச்சுக்கணும். ஆனா இது ஏன் இப்ப இவ்ளோ அதிகமா பேசப்படுது? இது என்ன புதுசா வந்த விஷயமா? இல்லவே இல்ல. நார்கிசிசம்ங்கிறது காலங்காலமா இருக்கு. ஆனா உளவியல் துறையே இன்னும் கொஞ்சம் இளமையானது தான் இல்லையா? ஆமா. என்பிடியே ஒரு குறைபாடா முறைப்படி அங்கீகரிச்சதே 1980ல தான். அசல் விஷயம் என்னன்னா, இதனால மத்தவங்களுக்கு ஏற்படுற பாதிப்பை பத்தின விழிப்புணர்வும் கவனமும் கடந்த ஒரு 15 வருஷத்துல தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓ, அப்படியா? ஆமா. இதுக்கு முன்னாடி எல்லாம் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவங்களையே குறை சொல்ற ஒரு நிலைமை இருந்தது. நீ ஏன் இப்படி இருக்க விட்ட, நீ ஏன் போகல அப்படின்னு. இப்ப அந்த பார்வை கொஞ்சம் மாறுது. சரி. இந்த குணம் ஒருத்தருக்கு எப்படி உருவாகுது? பிறப்பு காரணமா இல்ல வளர்ப்பு காரணமா? இதுக்கு ஒரே காரணம்னு சொல்ல முடியாது. பல விஷயங்கள் சேரலாம். ஒன்னு, மரபணு ரீதியான இயல்பு, டெம்பரமெண்ட். சில குழந்தைங்க இயல்பிலேயே கொஞ்சம் அதிகமா அட்டென்ஷன் கேட்பாங்க, இல்ல பிடிவாதமா இருப்பாங்க. இன்னொன்னு, குழந்தை பருவத்துல அந்த இணைப்பு பிரச்சனைகள், அட்டாச்மெண்ட் இஷ்யூஸ். ரொம்ப குழப்பமான சூழல்ல வளர்றது, இல்ல புறக்கணிப்பு, சில சமயம் அதிர்ச்சி, ட்ராமா கூட காரணமா இருக்கலாம். ஓ. இன்னொரு பக்கம் இதுக்கு நேர்மாறா குழந்தைய ஓவரா செல்லம் கொடுத்து, நீதான் ரொம்ப ஸ்பெஷல், மத்தவங்கள விட நீ ரொம்ப மேலானவன் அப்படின்னு சொல்லி எந்த தப்பும் செய்ய விடாம எல்லாத்துக்கும் மேல தூக்கி வச்சு வளர்க்கறதும் ஓவர் இன்டெலிஜென்ஸும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ 2 எக்ஸ்ட்ரீமும் பிரச்சனை தரலாம். ஆமா, இந்த மாதிரி வெவ்வேறு காரணங்கள் நார்கிசிசத்தோட வெவ்வேறு வெளிப்பாடுகளுக்கு காரணமா இருக்கலாம். நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க தந்திரமா கையாளுவாங்கன்னு. ஆனா பாக்குறதுக்கு ஆரம்பத்துல இவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி ரொம்ப கவர்ச்சியா தெரிவாங்களே, அது எப்படி? அதுக்கு பேரு தான் லவ் பாம்பிங். உறவோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமான அன்பு, ஓயாத கவனம், பரிசு மழை, புகழ்ந்து தள்ளுறதுன்னு இருக்கும். ஆமா, நிறைய பேர் சொல்றாங்க. பார்க்க ரொம்ப சூப்பரா ஜாலியா கனவு மாதிரி இருக்கும். இது ஏன் மத்தவங்களை ஈர்க்குதுன்னா, ஒருவேளை அவங்களுக்கு ரொம்ப நாளா கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இல்ல ஒரு தேவை, அது பூர்த்தியாகிற மாதிரி ஒரு பிரம்மைய கொடுக்கும். ஆனா இது ஒரு தந்திரம் தானே? ஆமா, இதோட நோக்கம் உங்களை வேகமா அவங்களோட கட்டுப்பாடுக்குள்ள இழுத்துக்கிறது, அப்புறமா வர்ற அந்த எதிர்மறை நடத்தைகளுக்கு உங்களை தயார்படுத்துறது. அப்போ உண்மையான வேகமா போற காதலுக்கும் இந்த லவ் பாம்பிங்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது? இது கொஞ்சம் குழப்பமா இருக்குமே. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா வித்தியாசப்படுத்துறது கஷ்டம்தான். ஒரு வழி என்னன்னா, உறவோட வேகத்தை நீங்க கொஞ்சம் குறைக்க முயற்சி பண்ணலாம்.
உங்களுக்கான சில எல்லைகளை ஆரம்பத்திலேயே மெதுவா சொல்லலாம். ஒரு ஆரோக்கியமான நபரா இருந்தா உங்களோட இந்த தேவையை மதிப்பாங்க. சரி பரவாயில்ல, டைம் எடுத்துக்கலான்னு பொறுமையா இருப்பாங்க. ஆனா நார்சிசிஸ்ட் அவங்க இதை ஏத்துக்க மாட்டாங்க. கோவப்படலாம், இல்ல உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையான்னு சொல்லி உங்களையே தப்பா உணர வைக்கலாம். அந்த எதிர்வினை ஒரு முக்கியமான குறிப்பு. புரியுது. நீங்க சொன்னீங்கல்ல, உங்களையே தப்பா உணர வைக்கிறது, சந்தேகப்பட வைக்கிறதுன்னு. அதுதானே கேஸ் லைட்டிங். அத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அதேதான் கேஸ் லைட்டிங். இது சும்மா அப்பப்போ பொய் சொல்றது மட்டும் இல்ல. இது ஒரு தொடர்ச்சியான திட்டமிட்ட செயல்முறை மாதிரி. படி நடந்த ஒரு விஷயத்த அவங்க சொன்ன ஒரு வார்த்தைய மாத்தி சொல்றது, இல்ல முழுசா மறுக்கிறது. நான் அப்படி சொல்லவே இல்ல, அது நடக்கவே இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்றது. ஓ. 2வது படி உங்க உணர்வுகளை, உங்க நினைவுகளை, உங்க யோசனைகளையே கேள்விக்குள்ளாக்குறது. நீ ஏன் இவ்ளோ சென்சிட்டிவா இருக்க, உனக்கு கற்பனை ஜாஸ்தி, நீ தப்பா புரிஞ்சுகிட்ட அப்படின்னு சொல்றது. 3வது படி இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும்போது நீங்களே உங்களை சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவீங்க. ஒருவேளை நான் தான் தப்போ, எனக்கு தான் சரியா ஞாபகம் இல்லையோ அப்படின்னு. உங்க யதார்த்த உணர்வே கொஞ்சம் கொஞ்சமா சிதைஞ்சு போயிடும். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத எப்படிங்க எதிர்கொள்றது? அவங்க பொய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சா நேருக்கு நேரா கேட்டுடலாமா? அது பெரும்பாலும் பெரிய பலன் தராது. ஏன்னா அவங்க அதையும் மறுப்பாங்க, இல்ல உங்களையே திருப்பி தாக்குவாங்க. அப்போ என்ன செய்யறது? முதல்ல இது கேஸ்லைட்டிங் அப்படின்னு நீங்க மனசுக்குள்ள அடையாளம் காணணும். அதுதான் முதல் படி. அப்புறம் அவங்க கிட்ட போய் நீங்க கேஸ்லைட் பண்றீங்கன்னு சொல்லாதீங்க. ஓகே ஓகே. அது இன்னும் பிரச்சனையை பெருசாக்கும். சரி. முடிஞ்ச வரைக்கும் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி அவங்க கூட விவாதிக்கிறத தவிர்க்கணும். டிஸ்எங்கேஜ் பண்ணணும். உங்க உணர்வுகள் நியாயமானதுன்னு நீங்க நம்பணும். உங்க சுய விழிப்புணர்வை, செல்ஃப் அவேர்னஸை அதிகப்படுத்திக்கணும். தனியா சமாளிக்கிறது கஷ்டமாச்சே. ஆமா. அதனால முக்கியமா உங்களுக்கு நம்பிக்கையான நண்பர்கள் கிட்டயோ, குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயோ பேசி உங்க அனுபவத்தை பகிர்ந்துக்கணும். அவங்க உங்களுக்கு ஒரு யதார்த்த கண்ணாடியா இருப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். சரி, இவ்ளோ பிரச்சனையா இருக்கே, இவங்க கொஞ்சம் கூட மாறவே மாட்டாங்களா? மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லையா? மாற்றங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. உண்மை சொல்லணும்னா இந்த மாதிரி ஆளுமை பாணிகள், பர்சனாலிட்டி ஸ்டைல்ஸ் ரொம்ப ஆழமா வேரூன்றினவ. மாறுறது மிக மிக கஷ்டம். அப்போ நம்பிக்கை வைக்க கூடாதா? அவங்க மாறுவாங்கன்னு நீங்க நம்பி உங்க நேரத்தையும் சக்தியும் வீணாக்குறதுல பெரிய அர்த்தம் இல்ல. அந்த நம்பிக்கை உங்க மேலதான் இருக்கணும், அவங்க மேல இல்ல. நீங்க எப்படி சமாளிக்க போறீங்க, உங்களை எப்படி பாத்துக்க போறீங்கன்றதுல தான் கவனம் இருக்கணும். அப்போ சில பேர் குழந்தைகள், பணம், இல்ல சமூகம், கலாச்சாரம்னு சில காரணங்களுக்காக பிரிய முடியாம இந்த மாதிரி உறவுல இருக்காங்களே, அவங்க என்ன பண்றது? விலகி வர்றது மட்டும்தான் வழியா? இல்ல, விலகி வர்றது ஒரு நல்ல வழி. ஆனா எல்லோராலையும் எல்லா சூழலையும் அது முடியாதுங்கிறது உண்மைதான். ஆமா. அப்படி நீடிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தா சில விஷயங்களை ரொம்ப தெளிவா மனசுல வச்சுக்கணும். முதல்ல யதார்த்தத்தை முழுசா ஏத்துக்கிறது. அதாவது இவங்க மாற மாட்டாங்க அப்படின்றத 100% மனசுல ஏத்துக்கணும், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம. கஷ்டம்தான் அது. ஆமா. 2வதா உங்களுக்கு ஆதரவை அந்த உறவுக்கு வெளியில தேடிக்கணும். நண்பர்கள், குடும்பம், ஒரு நல்ல தெரபிஸ்ட், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆன்மீக வழி, எதுவா வேணா இருக்கலாம். அந்த வெளி ஆதரவு ரொம்ப முக்கியம். சரி, வேற என்ன? 3வதா உங்களை நீங்களே பாதுகாத்துக்கணும். எப்படின்னா அவங்க கிட்ட ரொம்ப ஆழமான உணர்வு ரீதியான விவாதங்களுக்கு போகாம இருக்கிறது. உரையாடல்களை முடிஞ்ச வரைக்கும் பொதுவான விஷயங்களோட, வானிலை, செய்தி மாதிரி நிறுத்திக்கிறது. கடைசியா அந்த உறவுக்கு வெளியில உங்களுக்கான ஒரு உலகத்தை, உங்க தனித்துவத்தை, இண்டிவிஜுவேஷனை நீங்க வளர்த்துக்கணும். உங்க ஹாபீஸ், உங்க நட்பு, உங்க வேலைனே உங்களை நீங்க அந்த உறவுல சில விஷயங்களை கட்டுப்படுத்திக்கிறது பலவீனம் இல்ல, அது சுய பாதுகாப்பு. அதுக்கு நிறைய மன தைரியம் வேணும். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அப்போ இன்னைக்கு நாம ஆழமா பார்த்ததுல இருந்து முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். நார்சிசிசம்ங்கிறது ஒரு தொடர்ச்சியான நடத்தை முறை. அது என்பிடிங்கிற மருத்துவ நிலையிலிருந்து வேற. ஆமா, சரியா சொன்னீங்க. கேஸ் லைட்டிங்கிறது உங்க யதார்த்தத்தையே கேள்விக்குள்ளாக்குற ஒரு மோசமான தந்திரம். லவ் பாம்பிங் ஆரம்பத்துல நல்லா இருந்தாலும் அது ஒரு எச்சரிக்கை மணி. அப்புறம் இந்த மாதிரி ஆளுமை கொண்டவங்க மாறுவது மிக மிக அரிது. சரியா சொன்னீங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க. உண்மையான நம்பிக்கைங்கிறது மற்றவரை மாத்துறதுல இல்ல. நீங்க அந்த உறவுல இருந்தாலும் சரி, இல்ல விலகி வந்துட்டாலும் சரி, உங்க கவனம் முழுக்க உங்களை நீங்களே மறுபடியும் கண்டறிந்து உங்களை நீங்களே வலுப்படுத்திக்கிறதுல தான் இருக்கணும். ஆமா. உங்க சொந்த கதைய, உங்க திறமையை நீங்க திரும்பவும் எழுதுறதுல தான் உண்மையான மீட்சி இருக்கு. மத்தவங்க உங்களை எப்படி பார்க்கறாங்கன்றத விட நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்கங்கிறதா ரொம்ப முக்கியம்.
இந்த ஆழமான பார்வைக்கு ரொம்ப நன்றி. இந்த உரையாடல் கேட்ட உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க யதார்த்தத்தை யாராவது கேள்விக்குள்ளாக்கும்போது உங்கள நீங்களே நம்புறது எவ்ளோ முக்கியம்னு நினைவில் வச்சுக்கோங்க. இது ஒரு சிக்கலான தலைப்பு. தேவைப்பட்டா ஒரு நிபுணரோட உதவிய நாட தயங்காதீங்க.